எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஆனா வெளியே சொல்ல தயங்குற ஒரு விஷயம். பொதுவா இந்த உலகத்துல ஒரு பேச்சு உண்டு தெரியுமா? பெண்களுக்கு ஈகோ அதிகம், அவங்க தப்பு பண்ணாலும் சாரி கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு. ஆனா நிஜமாவே உண்மை அதுதானா? கண்டிப்பா இல்லைங்க. ஒரு உறவு நமக்கு முக்கியம்னு தோணிட்டா அந்த இடத்துல ஒரு சின்ன விரிசல் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிற பெண்கள் தப்பு தம்மேல இருந்தா முதல் ஆளா வந்து சாரிப்பான்னு கேக்குற இந்த பெரிய மனசு நமக்கு உண்டு. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. நம்மள பல பேர் பண்ற தப்பு என்னன்னா, அந்த ஒரு சாரிய எப்ப சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாம எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். அப்படி தேவையில்லாத இடங்கள்ல சாரி கேட்டு நம்மளோட சுயமரியாதைய, செல்ஃப் ரெஸ்பெக்ட நாமளே தெரியாம குறைச்சிக்கிறோம். ஒரு கட்டத்துல நாம கேக்குற மன்னிப்புக்கே மதிப்பில்லாம போயிடுது. அப்போ ஒரு பொண்ணா நாம எப்போதான் நிஜமா மன்னிப்பு கேட்கணும்? எந்த இடத்துல கெத்தா நோ சொல்லிட்டு அமைதியா இருக்கணும்? இத பத்தி தான் இந்த வீடியோல ஒரு தோழியா உங்களோட உட்கார்ந்து நான் பேச போறேன். இந்த வீடியோவோட கடைசில ஒரு விஷயம் சொல்ல போறேன். அது உங்க லைஃபையே மாத்தலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது ஒரு வீடியோ மட்டும் இல்ல, இது நம்மளோட தோழியின் குரல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த சாரி அப்படிங்கிற வார்த்தைய எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல, உண்மையாகவே உங்கள் பக்கம் தவறு இருக்கும்போது. நம்ம பக்கம் நிஜமாவே தப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும் பாத்தீங்களா? அந்த இடத்துல தயங்காம மன்னிப்பு கேட்கணும். நாம ஏன் முதல்ல கேட்கணும்? அவங்க கேட்கட்டும். நீ ஈகோ பாக்குறது ரொம்ப தப்பு. தப்பு பண்ணிட்டு சாரி கேட்காம இருக்கிறது தான் நம்ம மரியாதையை குறைக்கும். ஆனா தப்ப ஒத்துக்கிட்டு கேக்குற சாரி நம்மள ரொம்ப பெரிய மனுஷியே காட்டும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். இப்போ நீயும் உன் ரிலேட்டிவ் அல்லது ஃப்ரெண்ட் ஒருத்தரும் சேர்ந்து வெளியே போறீங்கன்னு வச்சுப்போம். நீ தான் வண்டி ஓட்டுற, இல்ல நீ தான் அவங்கள கூட்டிட்டு போற. ஆனா ஏதோ ஒரு கவனக்குறைவுல நீ டைமுக்கு போகாம விட்டுட்ட, இல்ல அவங்க சொன்ன ஒரு முக்கியமான வேலையை நீ மறந்துட்ட. அதனால அவங்களுக்கு ஒரு நஷ்டமோ இல்ல ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையோ வருதுன்னு வை. அந்த இடத்துல, ஆமா எனக்கு மட்டும் என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு எகிராம, சாரிடி, ஏன் மேலதான் தப்பு, நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு. அந்த நிமிஷமே அவங்க மனசுல இருக்கிற கோவம் பனி மாதிரி கரைஞ்சிடும். ஏன்னா ஒருத்தர் தன்னோட தப்ப மனசார ஒத்துக்கிட்டா அங்கு சண்டை வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும், உறவும் உடையாது. அதனால தப்பு நம்மதுன்னா கெத்தா முன்னாடி வந்து சாரி கேட்டுடுங்க. அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம், மத்தவங்களோட மனச நாம காயப்படுத்துறது. சில நேரங்கள்ல நாம பேசுற ஒரு வார்த்தை எதிர்த்து இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும்னு நாம யோசிக்கிறதே இல்ல. நான் யதார்த்தமா தான் பேசினேன் அப்படின்னு நாம சொல்லிடலாம். ஆனா அந்த வார்த்தை அவங்க மனசுல ஒரு வடுவை உண்டாக்கிடும். அப்படி நாம ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டோம்னு தெரிஞ்சா அந்த இடத்துல ஈகோ பார்க்காம மன்னிப்பு கேட்கணும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு ரொம்ப ஆசையா கேக்குறான்னு வச்சுப்போம். நீ விளையாட்டா, என்னடி இது கலர் ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு சுத்தமா செட் ஆகல அப்படின்னு மத்தவங்க முன்னாடி சொல்லிடுற. நீ இத விளையாட்டா சொன்னாலும் அவளுக்கு அந்த நிமிஷம் ரொம்ப அவமானமாவும் கஷ்டமாவும் இருக்கும். அவ முகம் வாடி போறத பார்த்த உடனே உனக்கே தெரிஞ்சிரும் நாம தப்பா பேசிட்டோன்னு. அந்த இடத்துல மத்தவங்க போற வரைக்கும் வெயிட் பண்ணாம உடனே அவ கைய பிடிச்சு, சாரிடி, நான் விளையாட்டா சொன்னேன், ஆனா அது உன்னை காயப்படுத்தும்னு நினைக்கல, தப்பா எடுத்துக்காத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு. அந்த நிமிஷமே அவ மனசுல இருக்கிற அந்த பாரம் இறங்கிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க சகோதரிகளா, உடஞ்ச பொருளை கூட ஒட்டி வச்சிடலாம். ஆனா வார்த்தையால உடஞ்ச மனசை ஒட்டு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால உங்க பேச்சால ஒருத்தர் முகம் சுருங்குதுன்னா தயங்காம மன்னிப்பு கேட்டு அந்த உறவை தக்க வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது, வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். சில நேரங்கள்ல நாம ஒரு ஆர்வத்துல ஒருத்தருக்கு ஒரு சத்தியம் பண்ணிருப்போம், இல்ல ஒரு உதவிய கண்டிப்பா செஞ்சு தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருப்போம். ஆனா சூழ்நிலை காரணமா நம்மால அதை செய்ய முடியாம போயிருக்கலாம். அந்த இடத்துல சூழல் சரியில்லை, அதான் செய்யலன்னு அசால்ட்டா கடந்து போகாம ஒரு மன்னிப்பு கேட்கணும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். உன் தம்பி கிட்டயோ இல்ல தங்கச்சி கிட்டயோ உனக்கு இந்த வாரம் லீவ்ல கண்டிப்பா நான் ட்ரெஸ் எடுத்து தரேன்னு நீ சொல்லியிருக்க. அவங்களும் அந்த வாரம் முழுக்க அதே கனவுல அதே ஆசையில இருக்காங்க. ஆனா கரெக்டா அந்த டைம்ல உனக்கு ஆபீஸ்ல ரொம்ப வேலையோ இல்ல கையில காசு பற்றாக்குறையோ வந்துடுதுன்னு வை. இப்போ உன்னால சொன்னபடி அவங்கள ஷாப்பிங் கூட்டிட்டு போக முடியல. நீ எனக்கே இங்க இவ்ளோ பிரச்சனை இருக்கு, இப்ப இது ஒரு கேடா அப்படின்னு அவங்க மேல எரிஞ்சு விழாம அவங்கள பக்கத்துல உட்கார வச்சு, சாரிடா, நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், ஆனா இப்ப சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, என்னால இந்த வாரம் சொன்னதை செய்ய முடியல, என்ன மன்னிச்சிடு
அடுத்த வாரம் கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிப்பாரு. அந்த ஒரு மன்னிப்பு அவங்க மனசுல மேல இருக்கிற நம்பிக்கையை உடைக்காம காப்பாத்தும். அக்கா ஏமாத்திட்டா அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அக்காவுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னு உன்னை புரிஞ்சுப்பாங்க. அதனால வாக்கு தவறும் போது ஒரு சாரி கேக்குறது நீங்க ஒரு நாணயமான மனுஷன்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்கும். 4வது விஷயம் ரொம்ப முக்கியமானது சகோதரி. சில நேரங்கள்ல நாம ஒரு விஷயத்த பத்தி அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் உண்மைன்னு மத்தவங்க கிட்ட அடிச்சு சொல்லுவோம். ஆனா அப்புறமா தான் நமக்கே தெரிய வரும் நாம சொன்னது தப்புன்னு. அந்த இடத்துல போனா போது யாருக்கு தெரிய போதுன்னு அமைதியா இருக்க கூடாது. ஏன்னா உன்னை நம்பி ஒருத்தங்க அந்த தகவலை எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். உன் கூட வேலை பார்க்குற ஒரு தோழி ஒரு முக்கியமான சர்டிபிகேட் கோர்ஸை பத்தி உன்கிட்ட கேக்குறாங்கன்னு வச்சுப்போம். நீயும் அதுக்கு அப்ளை பண்ண இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லிட்ட. அவளும் பதறி போய் எல்லா வேலையும் விட்டுட்டு அதை பண்ண போறா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நீ செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது லாஸ்ட் டேட் அடுத்த மாசம் தான் இருக்குன்னு. இப்போ அவ தேடி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு விடாம உடனே அவளுக்கு ஃபோன் போட்டு, சாரிடி, நான் தெரியாம மாத்தி சொல்லிட்டேன், இன்னும் டைம் இருக்கு, நீ நிதானமாவே பண்ணலாம், என்னால உனக்கு இவ்ளோ பதட்டம் ஆயிருச்சு, மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிப்பாரு. தப்ப திருத்திக்கிற குணம் இருக்கிறவங்க மேலதான் மத்தவங்களுக்கு மரியாதை வரும். பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் உடனே வந்து சொல்லிட்டாலே அப்படின்னு உன்னை இன்னும் அதிகமா நம்புவாங்க. அதனால தகவல் தப்பா போயிட்டா ஈகோ பார்க்காம அந்த இடத்துல ஒரு சாரி கேட்டுடுங்க. இப்போ நான் கடைசியா சொல்றேன்னு சொன்ன ரகசியத்தை பார்ப்போம். இதுதான் இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான பகுதி. எப்போ சாரி கேட்க கூடாது. இப்ப வரைக்கும் நாம எப்போ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா ஒரு பெண்ணுக்கு அதை விட முக்கியம் எப்போ சாரி கேட்கவே கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா காரணம் இல்லாம நீங்க கேக்குற ஒவ்வொரு சாரியும் உங்களோட மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிற மாதிரி. இதோ இந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க கெத்தா இருக்கணுமே தவிர சாரி சொல்லவே கூடாது. 1. உங்களோட கனவுகளுக்காகவும் லட்சியத்துக்காகவும். இப்போ நீ ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற, இல்ல ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற. அதுக்கு உன் வீட்லயோ இல்ல சுத்தி இருக்கிறவங்களோ முகம் சொல்லிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஐயோ, நான் இப்படி ஆசைப்பட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறேனேன்னு நினைச்சு அந்த இடத்துல சாரி கேட்காத. உன்னோட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் நீ யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுவும் உரிமை. 2வது, மத்தவங்க பண்ற தப்புக்காக. நம்ம ஊர்ல இது ரொம்ப நடக்கும். யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுவாங்க, ஆனா நாம அந்த இடத்துல ஒரு தர்ம சங்கடம் வரக்கூடாதுன்னு சரி சாரிப்பான்னு நாம போய் நிப்போம். அப்படி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. மத்தவங்க தப்ப நீங்க ஏத்துக்கிட்டா அவங்க அந்த தப்ப திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு அடிமையான மாதிரி ஆயிடுவீங்க. 3வது, உங்களோட தனிப்பட்ட குணத்துக்காக. பீயிங் யோர் செல்ஃப். சிலர் சொல்லுவாங்க, நீ ரொம்ப அதிகமா பேசுற, இல்ல நீ ரொம்ப அமைதியா இருக்க அப்படின்னு. நீ எப்படி இருக்கணுங்கிறது உன்னோட விருப்பம். நீ மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வரைக்கும் உன்னோட இயல்பான குணத்துக்காக யார்கிட்டையும் சாரி நான் இப்படிதான்னு சொல்லாதீங்க. 4வது, நோ சொல்றதுக்காக. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இல்ல உன்னால ஒரு உதவி செய்ய முடியாதுன்னு நீ நோ சொல்றேன்னு வச்சுக்கோ. அதுக்காக நீ குற்ற உணர்வு அடைய வேண்டியதே இல்ல. சாரி, என்னால வர முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால வர முடியாது அப்படின்னு நேர்மையா சொல்லிடு. நோ சொல்றது உன்னோட அதிகாரம். அதுக்காக மன்னிப்பு கேட்காத. ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். நீ ஆபீஸ்ல உன் வேலைய சரியா முடிச்சிட்ட, ஆனா உன் மேனேஜர் வந்து வேற ஒருத்தரோட வேலைய உன் தலையில கட்டுறாரு. நீ இல்ல சார், என் வேலை முடிஞ்சுது, நான் கிளம்புறேன்னு சொல்றதுக்கு பதிலா ஐயோ சாரி சார், என்னால முடியல அப்படின்னு பம்முனா அவங்க உன்னை இன்னும் அதிகமா வேலை வாங்குவாங்க. அந்த இடத்துல சாரி சொல்லாம உன் முடிவை உறுதியா சொல்லு. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க நேர்மைக்கும் சுயமரியாதைக்கும் இழுக்கு வர்ற எந்த இடத்துலயும் சாரிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க சகோதரிகளா. ஏன்னா தப்பு பண்ணும்போது கேட்கிற மன்னிப்பு உங்களை உயர்த்தும், ஆனா தப்பு பண்ணாத போது கேட்கிற மன்னிப்பு உங்களை தாழ்த்திடும். சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு குட்டி போனஸ் டிப்ஸ். இது ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ள சொல்லிக்கிற ஒரு சீக்ரெட்னு கூட வச்சுக்கோங்களேன். நாம நிஜமாவே தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சா அந்த இடத்துல சாரி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாம இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு சின்ன விஷயம் செஞ்சா அந்த உறவு அப்படியே இறுகிடும். அதாவது, சாரிப்பா, இனிமே இப்படி நடக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சேர்த்து சொல்லுங்களேன். அந்த நிமிஷமே எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களோட கோவம் காணாம போயிடும். ஏன்னா அவங்களுக்கு உங்க சாரியை விட உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கிற அந்த உறுதி தான் ரொம்ப முக்கியம். இப்போ இதையும் தாண்டி நாம எப்பவெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும், எப்போ சாரி கேக்குறது நம்ம கௌரவத்தை உயர்த்தும், வாங்க வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சாரி சொல்லாமலே சாரி சொல்ற வித்தை, த நான் வெர்பல் அப்பாலஜி. நம்மள பல பேருக்கு சாரி அப்படிங்கிற வார்த்தைய வாய் திறந்து சொல்ல வராது. ஆனா நம்ம பண்ண தப்பு நமக்கு தெரியும். அப்ப நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா?
அவங்களுக்கு பிடிச்ச காஃபியை போட்டு கொடுப்போம், இல்ல அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச படத்தை பார்ப்போம். வார்த்தையால சொல்லாமலே நம்ம செயல்ல மன்னிச்சிருப்பான்னு காட்டுறது ஒரு தனி அழகுதான். ஆனா சில நேரங்கள்ல அந்த ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிட்டா அந்த உறவு இன்னும் சீக்கிரம் சரியாயிடும்னு தோழியா நான் சொல்றேன். செகண்ட் டிப்ஸ், சாரிய ஒரு ஆயுதமா பயன்படுத்தாதீங்க. டோன்ட் ஓவர் யூஸ் இட். சிலர் இருக்காங்க, எப்ப பாரு சாரி சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. அப்படி செஞ்சா அந்த வார்த்தைக்கு இருக்கிற மரியாதையே போயிடும். சாரிங்கிறது ஒரு ஒட்டு போடுற பிளாஸ்டர் மாதிரி. அதே இடத்துல திரும்ப திரும்ப அடிபட்டுக்கிட்டே இருந்தா பிளாஸ்டர் போட்டு என்ன பிரயோஜனம்? அதனால மன்னிப்பு கேட்டா அந்த தப்ப திரும்ப பண்ணாம இருக்க முயற்சி பண்ணுங்க. தேர்ட் டிப்ஸ், மத்தவங்களோட எதிர்பார்ப்புக்காக சாரி கேட்காதீங்க. தி பீப்பிள் ப்ளீசிங் ட்ராப். நம்ம ஊர்ல ஒரு பொண்ணா இருந்தா அடக்கமா இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒத்து போகணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனாலேயே நாம ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு யாராவது முகம் சொல்லிச்சா உடனே சாரி நான் தப்பா சொல்லிட்டேனான்னு கேட்போம். சகோதரிங்களா, நீங்க சரியா இருக்கும்போது மத்தவங்க உங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்கங்கிறதுக்காக உங்க தரத்தை நீங்க குறைச்சிக்காதீங்க. உங்க குரல் உங்களோட அடையாளம், அதுக்கு மன்னிப்பு கேட்காதீங்க. ஃபோர்த் டிப்ஸ், மன்னிப்பு கேட்கிற நேரம் ரொம்ப முக்கியம். டைமிங் இஸ் எவ்ரிதிங். சண்டை நடந்த அன்னைக்கே சாரி கேட்கறதுக்கும் ஒரு வாரம் கழிச்சு கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இரும்பு சூடா இருக்கும்போதே அடிச்சாதான் வளையும்னு சொல்லுவாங்க இல்ல, அது மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அன்னைக்கே சாரிடான்னு ஒரு மெசேஜோ இல்ல ஒரு காலோ பண்ணிடுங்க. அந்த ஈகோ ஒரு வாரம் வளர்ந்துடுச்சுன்னா அப்புறம் நீங்க எத்தனை சாரி கேட்டாலும் அந்த பழைய நெருக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அன்னைக்கே சாரிடான்னு ஒரு மெசேஜோ இல்ல ஒரு காலோ பண்ணிடுங்க. என்ன சகோதரிங்களே, இவ்ளோ நேரம் நாம பேசினதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை ஒரு மருந்து மாதிரி. அடிப்பட்ட இடத்துல போட்டா அது குணமாக்கும். ஆனா சும்மா சும்மா எல்லா இடத்துலயும் போட்டுக்கிட்டு இருந்தா அது தன் வீரியத்தை இழந்துடும். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நாம எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில அன்னைக்கு நான் ஏன் அந்த இடத்துல சாரி கேட்டேன், கேட்காம இருந்திருக்கலாமேன்னு யோசிச்சிருப்போம். இல்லனா அன்னைக்கு ஒரு வார்த்தை சாரி கேட்டிருந்தா அந்த உறவு இன்னைக்கு நம்ம கூட இருந்திருக்குமேன்னு வருத்தப்பட்டிருப்போம். இந்த ரெண்டுல உங்க லைஃப்ல எது நடந்திருக்கு? தேவையில்லாம சாரி கேட்டு உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு கொடுத்த அந்த தருணம் எது? இல்ல அன்னைக்கு மட்டும் நான் சாரி கேட்டிருந்தா அந்த உறவு இன்னைக்கு நம்ம கூட இருந்திருக்குமேன்னு நீங்க மிஸ் பண்ற அந்த நபர் யாரு? இத தயக்கமே இல்லாம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட்ஸ் படிக்கிறப்போ இன்னொரு சகோதரிக்கு அது ஒரு பெரிய பாடமா இருக்கும். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படிதான் கத்துக்கணும். இந்த வீடியோ உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா ஒரு லைக் போட்டு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அவளும் தெரிஞ்சுக்கட்டும் எப்போ கெத்தா இருக்கணும், எப்போ பணிவா இருக்கணும்னு. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிடுங்க. நம்ம தோழியின் குரல் பிளேலிஸ்ட்ல இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்கு, அதையும் போய் பாருங்க. அடுத்த ஒரு யதார்த்தமான வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் தப்பு பண்ணா மன்னிப்பு கேளுங்க, ஆனா தலை குனியாதீங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவல்களை கொண்ட வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.